ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் ஜேகே குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கு ஒரு சூப்பரான புளியோதரை புளிக்காய்ச்சல் ஐயங்கார் வீட்டில் பண்ணக்கூடிய புளி சாதம் பண்ணது எப்படின்னு பாருங்கள். இது ஒரு ரொம்ப சூத்திரம் கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது வந்து புளியை காய்ச்சி ஊற்றிட்டு அந்த கருவேப்பிலையை போட்டு மிளகா கிளிவிடணும் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணி கொடுக்காங்க. அருமையான நம்மளுடைய புளியோதரை பொடி பண்ணிக்கிட்டு புளிக்காய்ச்சலும் பண்ணிக்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். இதனுடைய ஹைலைட்டே புளியோதரையில் பொடி தான், பவுடர் தான், நல்ல சூப்பராக இருக்கும். பாருங்கள், அருமையான டிஷ் இது வந்து நான் செய்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஸ்பைஸ் பவுடர் பண்ணணும். 10 ஐட்டம் இருக்குது. காஞ்ச வத்தல் 4-5 காஞ்ச வத்தல் கிள்ளி போட்டு ஃப்ரை பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. அடுத்தது இதுக்கு ஒவ்வொரு சேர்மானங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். கடலைப்பருப்பு வந்து 1.5 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ போடுங்க. இது 2 டைப்பு கடலைப்பருப்பு இருக்கணும். இதுக்கு ஒரு பொடிக்கு வறுக்கணும், வேர்க்கடலையும் கடலைப்பருப்பு வறுக்கணும். புளியோதரைக்கு தனியாக வைக்க 2 டைப்பாட்டு வறுக்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் தான் 1 டீஸ்பூன் தனியாக வறுக்கணும். இது வந்து நம்ம வந்து பொடி பண்ணுறோம். பாருங்கள், இதில் வந்து காஞ்ச வத்தல் வந்து குண்டு வத்தல் வாங்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க. 1.5 டீஸ்பூன் போட்டால் போடும். மிளகெல்லாம் போட்டால் ரொம்ப கம்மன்னு மணக்கும். வீட்டில் வந்து மாமி வீட்டிலலாம் வந்து சூப்பராக புளியோதரை பண்ணுவாங்க. பாருங்கள், இதை பாருங்கள். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இதில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒவ்வொரு பொருட்களுக்கும் வந்து ஒவ்வொரு டைப்பாக ஹீட்டு பிடிக்கும். அதனால் சிலது வந்து உடனே கருத்துரும், சிலது வந்து உடனே செவக்காது. அதனால தீயை வந்து குறைச்சி எடுத்து குறையும் வைங்க. வேர்க்கடலை வந்து 2 டீஸ்பூன் போடுங்க. வேர்க்கடலை எவ்வளோ போடுமோ அவ்வளோ தூரம் நல்லதாகும். ஹெல்த்துக்கு நல்லது. பச்சைக்காக நம்ம இருக்கிறோம், ஆயில் கிடையாது. பாருங்கள், இந்த வேர்க்கடலையும் தனியாக அதில் வறுத்து போட்டுருங்க. இது அடுத்தது வந்து நம்ம வந்து வெள்ளை எள்ளு கரெக்டாக வைங்க. வெள்ளை எள்ளெல்லாம் கண்ணுக்கு தலைமுடிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வெள்ளை எள்ளு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி, நல்ல பெருங்காயப்பொடி போடும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும், நல்ல சூப்பர் மனம் கிடைக்கும். கோயிலெல்லாம் இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. அருமையான புளிக்காய்ச்சல் பண்ணி கொடுங்க. புளிக்காய்ச்சல்னா என்னன்னு பார்ப்பாங்க. அடுத்தது வந்து மல்லி, அதாவது 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் மல்லி, காஞ்ச மல்லி, பச்சை மல்லி போட்டு அதையும் வறுத்து போடுங்க, லைட்டாக போடுங்க. எல்லாத்தையும் திருப்பி சொல்லுங்க. தீயை வந்து மாற்றி குறைச்சி வைக்கணும், கூட்டி வைக்கணும். ஒன்று கூட்டி வச்சுருங்க, ரொம்ப கரிஞ்சிரும். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் ரொம்ப கூட போடாண்டா, வெந்தயம் ஒரு மணத்துக்காக போடுங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்தது இது கூட வந்து பச்சை கறிவேப்பிலை 2 கொத்து, அருமையான பச்சை கறிவேப்பிலை போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வந்து ஹீட்டில் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் சேர்த்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும். பாருங்கள், தனியாக 250 மில்லிகிராம் வந்து நம்ம ஒரு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேன் வச்சுட்டு ஃபேனில் வந்து வேர்க்கடையில் கொஞ்சம் வேர்க்கடலை தனியாக வறுத்து வச்சுருங்க. இது வந்து கார்னிஷ் பண்ணக்கூடியது, நான் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி சனாடாலும், அதாவது கடலைப்பருப்பு, இதையும் மாதிரி தனியாக ரெண்டையும் தனியாக வறுத்து வச்சுடுங்க. ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது இதை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த புளி காய்ச்சல் கூட போடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லாஸ்ட்டில் தாளித்து கொட்டும்பொழுது எஸ்பெஷலி நம்ம வந்து இதய நல்லெண்ணெய் வைங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் புளியோதரை பண்ணது வந்து இதய நல்லெண்ணெய் பண்ணுங்கள், நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், வேறு எதுலேயுமே பண்ணாதீங்க. ஃபேன் வச்சுட்டு உங்களுக்கு தேவையே 1/4 கப்போ இல்லை 1/2 கப்போ எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிங்க. நான் வந்து எண்ணெய் குறைச்சி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொட்டிச்சதும் ஜீரகம் போட்டுங்க. ஜீரகம் பொட்டிச்ச உடனே காஞ்ச வத்தல் 5 காஞ்ச வத்தலும் 6, 7, 8 உங்களுடைய ரைஸுக்கு குவான்டிட்டி தந்தார். நான் வந்து 1/4 கிலோ ரைஸ் தான் தனியாக போட்டு வச்சுருக்கேன், ஆஃப் ஆயில் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 1.5 கிளாஸ். அது கூட வந்து பச்சை கறிவேப்பிலை போடுங்க, நல்ல வறுத்துக்கிடுங்க. கலர் மாறக்கூடாது. அதே மாதிரி மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் போடுங்க. மஞ்சள் பொடி ரொம்ப போடாது, கலர் மாறிப்போம். இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்டே வந்து மெரூன் கலரில் தான் இருக்கும் ஃபுட்டு. ஏன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது புளிக்காய்ச்சல் நீங்கள் கரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் அந்த வந்து இதில் ஊற்றுங்க. இதில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து என்ன பண்ணணும்னா பொடி பண்ணது எப்படி பண்ணணும்னா, ஃபைன் பேஸ்ட் வேண்டாம், 75%, அதாவது விறுவிறுன்னு இருக்கணும். விறுவிறுன்னு இருக்கக்கூடிய பொடியை வந்து இந்த புளிக்காய்ச்சல் கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் தேவைப்பட்ட சால்ட்டு போடுங்க. புளி வாங்கும்போது சில புளியை வாயில் எடுத்து வச்சு பாருங்கள், சிலது உப்பு கச்சி இருக்கும், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பான். இதில் புளியில் உப்பு போடாததுனால இந்த புளியில் நம்ம உப்பு கொஞ்சம் கூட பண்ணியிருக்கு. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணோடனே புளியோதரை பொடி அதுதான், அதாவது புளியோதரை பொடி தான் இதில் வந்து ஹைலைட்டு. இதில் வந்து 2 டீஸ்பூனோ இல்லை 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கிளறும் பொழுது அதனுடைய அதில் இருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும்.
ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கணும். நல்ல திக் பேஸ்ட் கிடைக்கும். இந்த திக் பேஸ்ட் கிடைக்க உடனே தேவையான உங்களுக்கு வந்து பொடி நல்ல முதல்ல நம்ம புளியோதரை பொடி வெந்தய பொடி இருந்தால் அதையும் போட்டு விடுங்க. பவுடர் பண்ணி போடலாம். ஜாங்கிரி கொஞ்சம் போடணும். ஜாங்கிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். இது வந்து கொஞ்சம் வெல்லம் போடணும். போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ரோஸ்ட் செய்த நம்ம வேர்க்கடலையும் சென்னாடாலும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்தது அதையும் போடுங்க. அதையும் போட்டுவிட்டு எடுத்து நல்லா ஃப்ரிஞ்சு வரும்பொழுது கட்டியாக எடுத்து கூல் பண்ண உடனே ரூம் டெம்பரேச்சர் ஆன உடனே சாதம் நீங்கள் நான் ஒரு 1.5 கிளாஸ் தான் போட்டிருக்கேன், அது கூட அவ்வளோத்தையும் கொட்டிட்டு அழகாக கிண்டுங்க. சோறு உடையக்கூடாது. 75% சோறு வெந்திருக்கணும். இந்த சோறு வந்து நீங்கள் வந்து கிண்டி நல்லா கிளறி கம்பைன் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து 1 hour கழித்து தான் இதோட சாப்பிடணும். ஏன்னா அதுக்கு முன்னால் அந்த புளியோதரை வந்து டேஸ்ட் வராது. காய்ச்சல் வந்து இதில் மெயின் பாயிண்ட் வந்து இந்த காய்ச்சல். புளிக்காய்ச்சல் நம்ம ஊற்றிருக்கோம் பாருங்கள். புளி பவுட்ரு, புளி சாத பவுட்ரு, புளி காய்ச்சல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து அருமையான டிஷ் பண்ணி வச்சுருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள், நல்ல மணமாக இருக்கும், அருமையான டேஸ்ட்டு. பழைய ஆளுலாம் இதான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடோட இந்த மாதிரி வீட்டில் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இதுக்கு கூட அப்பளம், சுட்ட அப்பளம், பொரிச்ச அப்பளம், இல்லையானா பச்சை மல்லி ப்ளஸ் தேங்காய் போட்டு நல்லா துவையில் வச்சு கொடுங்க. அருமையான டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை, இது வேறு லெவலுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய குக்கிங் சேனலை பார்த்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். எந்த குறை இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் குக்கிங் சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறது உங்கள் ஜேகே.